பிளாக் அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியுள்ளது. இது குறித்து தான் இன்றைய முழு காணொளியும் இருக்கப் போகின்றது. மறக்காமல் நமது தமிழா செய்திகள் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். நடிகர் ஜீவா மற்றும் நடிகை பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கக்கூடிய பிளாக் திரைப்படம் அதன் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கின்றது. இந்த திரைப்படம் இந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி திரையிடப்பட உள்ளது. படத்தின் இசையை சாம் சி.எஸ். அவர்கள் இசைத்துள்ளார். கதையை எழுதி இயக்குபவர் கே.ஜி. பாலசுப்ரமணியன். புரொடக்ஷன் ஹவுஸ் பொட்டன்சியல் ஸ்டுடியோ எல்.எல்.பி. ஜீவாவுடன் இணைந்து இன்னும் சில நடிகர்களும் நடிக்கின்றார்கள். விவேக் பிரசன்னா, யோகா ஜபி, சாரா, சௌமியா சித்தா போன்றவர்கள் நடிக்கின்றார்கள். கதையை பற்றி கூறப்போனால் திகில் கலந்த ஒரு கதையாக எடுக்கப்பட்டுள்ளது. இது ஆக்ஷன் மூவியாக இருக்கும். மேலும் இந்த படம் அதிகமாக இருட்டு எஃபெக்டில், அதாவது பிளாக் எஃபெக்டில் இருக்க போகின்றது. அடுத்ததாக படம் ஏதோ ஒரு புதிய அடிப்படையை கொண்டதாக இருக்கும். வழக்கமாக இருக்கும் பேய் படங்களுக்கும் இந்த படத்திற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பது போன்று ட்ரெய்லரில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரியா பவானி சங்கர் மிஸ் ஆவது போல் காட்டுகின்றார்கள். ஆனால் ஜீவா கைது செய்வது போன்று ஒரு காட்சி அமைப்பு இந்த ட்ரெய்லரில் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வழக்கமான பாணியில்தான் யாரும் இல்லாத வில்லா பகுதியில் சென்று தங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நடக்கும் ஒட்டுமொத்த கதையாக இந்த கதை இருக்க போகின்றது. திகில் கலந்த திரைப்படம் என்பதால் காட்சிகள் எல்லாம் ஒரு சஸ்பெண்ட் நிறைந்ததாகவே நாம் ட்ரெய்லரில் பார்க்க முடிகின்றது. ஜீவா அவர்கள் சொல்லவே வேண்டாம், மிகவும் அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு படத்திலும் நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர் என்று கூறலாம். சிறப்பான ஒரு நடிப்பை இந்த படத்திலும் நடிகர் ஜீவா அவர்கள் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏதாவது ஒரு புதுமையை இந்த சஸ்பெண்ட் நிறைந்த படத்தில் வைத்து எடுத்தால்தான் இதற்கு முன்பு இருந்த பல படங்களுக்கு மாற்றாக இந்த படம் த்ரில்லரில் அல்லது பேய் படம் போன்ற கதை கட்டமைப்புக்குள் வரும். அதை விடுத்து வழக்கம் போல இந்த படத்திலும் எந்தவித புதுமையையும் புகுத்தவில்லை என்றால் ஒரு சாதாரண ஒரு பேய் படம் அல்லது த்ரில்லர் படமாகவே இது இருக்கும் என்று கூறலாம். மொத்தத்தில் படம் குடும்பங்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு திகில் நிறைந்த படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகமாக ட்விஸ்டுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. களத்தில் சந்திப்போம் என்ற படத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் இணைந்து நடிப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியா பவானி சங்கர் அவர்கள் ட்ரெய்லர் துவக்கத்தில் நாங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், நாங்கள் பேசுவது கேட்கின்றதா என்று பேசுவதும், ஜீவா அவர்கள் எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் விளக்குகள் எரிகின்றன என்று பேசும் டயலாக்குகளும் நிச்சயமாக ஏதோ ஒரு திகில் நிறைந்த படத்தை இவர்கள் படைக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று ஜீவாவை விசாரிப்பது போன்று ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. எதற்காக என்றால் பிரியா பவானி சங்கர் மிஸ் ஆகி இருப்பது போன்று காட்டுகின்றார்கள். எனவே கதைக்குள் பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நாம் உணர முடிகின்றது. பார்க்கலாம் பிளாக் படம் எந்த அளவிற்கு மக்களை மனதை கவர்கின்றது அல்லது மக்களை பயமுறுத்துகின்றது என்று. தியேட்டர்களில் உங்களை போன்று நானும் ஆர்வத்துடன் பார்ப்பதற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.